சொல்லுங்க. முதலில் இலங்கை செய்திகள். இலங்கைக்கு அருகே மூழ்கிய ஈரானிய போர்க்கப்பலில் உயிரிழந்த வீரர்களின் உடல்களை மீண்டும் ஈரானுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எரிவாயு விலை உயர்வு. லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 300 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 12.5 கிலோ சிலிண்டரின் புதிய விலை 3990 ரூபாவாகும். போதைப்பொருள் வேட்டை. கடற்படையினர் நடத்திய சோதனையில் 600 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் மற்றும் ஆயுதங்களுடன் ஒரு மீன்பிடி படகு கைப்பற்றப்பட்டது. சுற்றுலா பயணிகளுக்கு சலுகை. மத்திய கிழக்கு போர் பதற்றத்தால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இலங்கையில் தங்கியுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு 14 நாட்கள் விசா நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தொடர் ஒத்திவைப்பு. பாதுகாப்பு காரணங்களால் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இனி உலக செய்திகள். ஈரான் மீது தாக்குதல். ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. IRGC நிலைகள் மற்றும் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணை மோதல். ஹார்முஸ் நீரிணையில் சுரங்கம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 16 ஈரானிய கப்பல்களை அமெரிக்க இராணுவம் அழித்துள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி, வணக்கம்.